கடன் தீர்றதுக்கு எளிமையாக என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணலாம்? நான் வாழ முடியாத சூழ்நிலையெல்லாம் இருக்குமே அப்படிங்கிற போது கடனை எப்படி அடைப்பது, இதை பண்ணும்போது கடன் அடையிறத நம்ம கண்ணால் பார்க்க முடியும். 6ஆம் இடம் சரியா இல்லாத போதோ இல்லை 6ஆம் இடத்துடைய தசை இருக்கிற போதோ இவங்க கடல்ல போய் சிக்கிக்கிறாங்க. சிக்கல்லேருந்து எப்படி வெளியில வர்றது, அதான் சொன்னேன். எல்லாருமே அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து, நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட ஃபினான்சியல் அஸ்ட்ராலஜர் டாக்டர் KR ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். ஓகே சார். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு வரீங்க. போன எபிசோடில் வந்து திதிகள் பற்றி பார்த்தோம். ஸோ திதிகள் வந்து நிறைய விதமான ப்ரீஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் சார்ந்த விஷயங்கள். இப்போ நிறைய பேர் கடனால் அவதிப்படுறதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. நிறைய கன்சல்டேஷன்லையும் கேட்டுட்ருக்காங்க கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு என்னதான் தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க லைஃப்பை வந்து எண்ட் பண்ணிக்கிறதா ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு உண்டான கன்சல்டேஷன் எடுத்துக்கும் பொழுது அதற்குண்டான தீர்வு வந்து கிடைச்சி உங்கள் லைஃப் வந்து நல்லபடியாக லீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி கடன் சார்ந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த பதிவு வந்து அவங்களுக்கு ஒரு கிஃப்டாக இருக்கும் சார். ஸோ உங்களோட கருத்துக்கள், கடன் தீர்றதுக்கு எளிமையாக என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணலாம்? பழைய சினிமா பாட்டு ஒன்று இருக்கும், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமி இல்லை அப்படின்னு இருக்கும். கான்ட்ராக்டர் இன்னொரு வார்த்தை உண்டு, கடன் பெற்றார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் உண்டு. இப்போ கடன் அவ்வளோ ப்ரெஷர் வந்து நான் வாழ முடியாத சூழ்நிலையெல்லாம் இருக்குமே அப்படிங்கிற போது கடனை எப்படி அடைப்பது அப்படிங்கிற ஒரு டூல் தேவைப்படுது. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சிக்கலை எப்படி தீர்வை கொண்டு வருது அப்படிங்கிற பேசிக் ஐடியா வரும். இதுக்கு எல்லாத்துக்குமே நுணுக்கமாகவே நம்மளுடைய ஜோதிட அடிப்படையிலே இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு ஆச்சரியமான விஷயம். ஜோதிடத்தில் சில குறிப்புகளை நம்ம கரெக்டாக பயன்படுத்தி கொண்டோமானால் நமக்கு சக்ஸஸ் ஸ்டோரி உண்டு. அதில் முக்கியமான குறிப்பு அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், தமிழ் முழுமுதற் கடவுள் முருகப்பெருமான் எல்லாரையும் காவந்து பண்ணுறார், வேலை வச்சு நம்மளை எல்லாரையும் காவந்து பண்ணிட்டு வரார் அப்படிங்கிறோம் இல்லையா? அப்போது வேலனை பிடித்தால் வேலை ஆகிடும் அப்படின்னு ஆயிடுச்சு. வேலனுக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா செவ்வாய்க்கிழமை, மங்களவாரம் அப்படிங்கிறான் வடநாட்டில். மங்கள்வார் அப்படிங்கிறதுல தான் நமக்கு வாரே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எந்த விதமான கடன் கூட சண்டை எதுன்னா இந்த மங்கள்வாரத்தை வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை கண்ணில் பார்த்துட்டீங்க, கடன் நீங்கள் பட்டிருக்கீங்க, கடன் அடைக்கிறதுக்கு இதை விட சூப்பர் டே எதுவுமே கிடையாது, தூக்கி வச்சுருங்க. நம்ம பாதி விஷயம் புரிந்து கொள்ளாததுனால தான் பிரச்சனை. இப்போ ரோடுலெல்லாம் போவீங்க, ஹைவேஸ்லெல்லாம் போகும்போது நிறைய அந்த சிவப்பு பூலாம் வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க இல்லையா? அது பேர் என்ன? செவ்வரளி இல்லையா? செவ்வரளி தான் வச்சுருக்காங்க. எதுக்கு ஹைவேயில் வந்து செவ்வரளி வச்சா? நம்ம அங்கேருந்து பறித்து பூஜைக்கு கொண்டு போகிறோம். அந்த முருகனுக்கு வந்து செவ்வரளி போடுறோம், காளி கொண்டு போய் செவ்வரளி போடுறோம், துர்கை கொண்டு போய் செவ்வரளி போடுறோம், எல்லாம் போடுறோம் இல்லையா? சுவாமிக்கு அர்ச்சனைக்கு போது ஏன் போடுறோம்? இந்த பூ, இந்த செடி, இந்த பூ என்ன பண்ணுறதுன்னா அந்த கார்பனை வலித்து இழுத்துக்கிறது, பிடிச்சி இழுத்துக்கிறது. அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை எடுக்கிறது, பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கொடுக்கறது. இதுதான் இங்கே இன்டர்ன் நம்ம பண்ணுறோம். நம்ம சுவாமி முருகனுக்கு, துர்கைக்கெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துக்கோ. அப்போ செவ்வாய்க்கிழமை ராகுகால விளக்க போட்டு வாங்குறோம், செவ்வாய்க்கிழமை முருகனை பார்த்து வாங்குகிறோம். எதுக்கு சொல்கிறோம்? துர்கை கொண்டு போய் நல்ல ஒரு அரளிப்பூ மாலையை கொண்டு போய் சேர்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? இது ரீசன் என்னென்னா இதுதான். இப்போது செவ்வாய்க்கிழமை கடன் அடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை கோடி வேணால் இருக்கட்டும், கடன் உங்களால் அடைக்க முடியும்னு மட்டும் நம்புங்க. முதல்ல நம்பிக்கை தான் ஃபஸ்ட்டு. நம்பிக்கை தான் விளக்கு, கண் இழந்த நமக்கு அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா செவ்வாய்க்கிழமை கண்ணு கிடையாது, குருட்டு நாள். அந்த நாளில் நீங்கள் வச்சது தான் சட்டம். கடன் அடைக்கணும். பேங்க்கில் வாங்கிட்டேன் சார், அன்றைக்கி நான் சின்ன பிட்டெலாம் பேங்க் பேர் எழுதுங்க, ஒரு கவரில் தூக்கி வச்சுருங்க, அவனுக்கு அடைச்சிட்டே வைங்க.
கடன் அடையும். இதே போல் கண் இல்லாத இன்னொரு நாள் இருக்குது, சனிக்கிழமை. அந்த நாள்லையும் கொண்டு போய் கடன் அடைங்க. சனி கர்மகாரகன்னு பேர். காலச்சக்கர புருஷன்னு சொல்லுவோம். நம்ம மேஷத்தில் ஆரம்பிச்சு அதில் 10க்கும் 11க்குரியவன். கர்மாவுக்கும் அவர் தான், லாபத்துக்கும் அவர் தான். நம்ம கர்மாகாரங்கன்னு வச்சுட்டோம், லாபகாரன் ஏன் சொல்லலை? அப்போ லாபம் ஓணும் இல்லை நமக்கு. அப்போது அந்த டெய்லியும் நீங்கள் இதே ஃபார்முலா, யாருக்கு கடன் கொடுக்குறோமோ அவன் பேர் எழுதி தூக்கி கவரில் போட்டு தூக்கி வச்சுருங்க, கடன் அடைச்சோன்னு. இல்லை இண்டிவிஜுவலாக இருந்தால் அவங்களை கூப்பிட்டு கொடுத்துருங்க, இந்தாப்பா உனக்கான பணம் கொஞ்சோன்னு கொடுக்குறேன், 10% ஆஃப் மணி, செட்டில் இட். இதை பண்ணுங்க. பண்ணும்போது கடன் அடையிறத நம்ம கண்ணால் பார்க்க முடியும். இதில் இன்னொரு அடிஷ்னலாக இப்போ 2 புரிஞ்சிச்சு, செவ்வாய் சனி புரிஞ்சிச்சு. இப்போ அடிஷ்னலாக இன்னொரு 2 விஷயம் சொல்ல போகிறேன். அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசியில் ஆரம்பிக்க முதல் நட்சத்திரம். காலபுருஷத்தின் 8ஆம் இடம் உள்ளே வந்துட்டிங்கன்னா அனுஷ நட்சத்திரம்னு இருக்கும். இந்த 2 பேர் தான், அஸ்வினி அனுஷம். அது வந்து கேது உடையது, இது வந்து சனி உடையது. கேதுங்கிறது தடை பண்ணும், இந்த தடையை உடைக்கணும். அதனால் இந்த தடையை உடைக்கிறதுக்கு இந்த அஸ்வினியை எடுத்துக்கிறோம். அஸ்வினி நுணுக்கமானது, புதுசாக கண்டுபிடிச்சி உங்களை எடுத்து வெளியில் விடும். எதுக்குமே மெடிசன் கண்டுபிடிக்கணும்னு அஸ்வினியில் இருப்பாங்க. நிறைய டாக்டர்ஸ், ஃபார்மசிஸ்ட்டு, ரிசர்ச் அனலிஸ்ட்டு எல்லாம் அந்த அஸ்வினியில் இருப்பாங்க, கண்டுபிடிப்பாங்க. ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டுபிடிக்கணும்னு ஒன்று வேணும் இல்லையா? இது செவ்வாய் அஸ்வினியாக இருந்தால் ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டுபிடிச்சிடும், கடன் அடைக்கிறதுக்கான நுணுக்கத்தை கண்டுபிடிச்சி கொடுத்துரும். அனுஷம் மௌனமாக இருந்து சாய்ச்சிக்கும். முதல்ல அமைதியே முக்கியம். எல்லா இடத்துலையும் ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்திங்கன்னா உங்களுக்கு தெளிவான நீர், நல்ல தெளிந்த நீரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கிணறே தெரியும் இல்லையா? குளமாக இருந்தால் குளம், ஆறுனா ஆறு, கீழே மண்ணெல்லாம் தெரியும் தெளிஞ்சா. அப்போ அனுஷம். இந்த 2 நட்சத்திரத்துக்குடைய பேசிக்கில் இந்த செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் அனுஷம், செவ்வாய் அஸ்வினி. இது மாதிரி சனி அனுஷம், சனி அஸ்வினி. இந்த மாதிரி வந்துடுத்துன்னா அது அழகாக சமஸ்கிருதம் சொல்லலாம், பௌம அஸ்வினின்னுவான் அன்றைக்கி. அந்த நாளில் வந்துடுச்சுன்னா இந்த கடன் அடைச்சிட்டு இருக்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா, அதை இன்னும் ஒரு டபுள் பங்காக மாற்றிருங்க, கொஞ்சம் அடிஷ்னலாக போடுங்க. ஏன்னா அன்றைக்கி ரொம்ப ட்ரிக்கோடு போய் சேரும். உங்களுடைய கர்மா எப்படி இருக்குன்னா உங்களோட பக்கத்துலேயே நிற்கும், சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். நீங்கள் எஸ் சொன்னால் அது எல்லாம் ஹெல்ப் பண்ணும். 1000 கோடி வேணாலும் வாங்கிட்டு போங்க, 500 ரூபா கொடுக்கணும்னு மனசில் வைங்க. இந்த முதல் இனிஷியேஷன் சொல்லுவோம். அதாவது ரொம்ப புரிஞ்சுக்கணுன்னா, பெரிய கார் வாங்கியிருக்கீங்க, சாவி போட்டு ஒரு திருக்கிறீங்க, என்ன ஸ்டார்ட் ஆச்சு? எங்கே பேட்ரி ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு சின்ன மோட்டர் சுற்றும். இந்த மோட்டர் தான் எனர்ஷியான்னு பேர். இது சுற்றி அந்த பெல்ட்டை சுற்றி விடும், அதுக்கப்புறம் தான் பெரிய இன்ஜின் சுற்ற ஆரம்பிக்கும். இந்த சின்ன சுவிட்சு, அந்த சின்ன மோட்டர், இதுதான் இந்த மேட்டர் ஆஃப் கடன் அடைக்கிறது. இந்த செவ்வாய்க்கிழமை அஸ்வினி, செவ்வாய்க்கிழமை அனுஷம், சனிக்கிழமை அஸ்வினி, சனிக்கிழமை இதெல்லாம் ரீசன் என்ன, இது சின்ன விஷயம். இதை பண்ணின உடனே அங்கே பெரிய எனர்ஜி எங்கேருந்து உங்களுக்கு அந்த கடன் அடைக்கணும்னு சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஓடும், தப்பன்னு ஓடி அது கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். இப்போ உங்களுக்கு 4 விதமான மெத்தட் கிடச்சிடுது. அதே மாதிரி சதுர்த்தி திதி, இந்த சதுர்த்தி திதியிலும் கடன் அடைக்கலாம். சங்கடங்களை அறுப்பது தான் சதுர்த்தி. இன்னொரு சூட்சம் சொல்லித்தரேன், இந்த சதுர்த்தி அன்றைக்கி புதுசாக இந்த காரியம் நல்ல காரியம் செய்திடாதீங்க, 48 நாள் கட்டுப்படும். அப்போ கடன் 48 நாளில் கெட்டால் நல்லது தானே. அப்போது சதுர்த்தி அன்றைக்கி நீங்கள் வேலை செய்யலாம்ல இந்த வேலையை. அப்போ செஞ்சால் கடன் அறுந்து போகிறது நல்லது தானே, நம்ம சந்தோஷம் தானே. அப்போ கடன் அறுப்பதுக்கு வழி, ஒரு நாளுக்குமே நீங்கள் கடன் அடைக்கிறத பற்றி யோசனை வந்துடும். அதுக்கப்புறம் எப்படிலாம் அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நண்பர் எனக்கு தெரிந்தவரிடம் ஒரு கடன் வாங்கிட்டார். ஒரு வருஷங்கள் ஆகிடுது, ஒரு 6-7 வருஷம் ஆகிடுது. எனக்கு ரொம்ப நண்பர் தான். அவருக்கு எனக்கு கடன் கொடுத்தேன்னோ எதுவும் சொல்லலை. ஒரு நாள் எதேச்சும் அவங்க வீட்டில் காஃபி சாப்பிட போயிருந்தபோது அவங்க அம்மா சொன்னாங்க, அவன் கடன் ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்குறான், ஒன்றும் வரல, நீ தான் சொல்லப்படாதா அப்படின்னாங்க. என்கிட்ட சொல்லவே இல்லையம்மா, சொல்லட்டும்மா. நான் அப்புறம் ஆமாம்மா கொடுத்தேன், அது வரல, அதெல்லாம் வராது போ அப்படின்னா. அதெல்லாம் இல்லை, வரும். அது எப்படி வராது போ, நீ ஏன் முடிவு பண்ணுற? கொடுத்த கடன் திருப்பி வருவதற்கு வழி நான் சொல்லி கொடுக்குறேன். நீ என்ன பண்ணு, இந்த செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அன்றைக்கி அவனை கூப்பிடு. நான் ஃபோனே எடுக்கிறதில்லப்பா, அவன் நீ கூப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த செவ்வாய் சனின்ற கால வேளையில் ஹோரைகள் வரும் இல்லையா, அந்த ஹோரைகளை நோட் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி நேரத்தில் கூப்பிடுப்பா அப்படின்ட்டு. முதல் 2 வாட்டி ட்ரை பண்ணிருக்கா, கிடைக்கல. 3வது வாட்டி ஏதோ 3வது சனிக்கிழமையோ ஏதோ ஒரு நாள் கூப்பிடும்போது கரெக்டாக அவர் எடுத்துட்டார்.
அவருக்கு ஒரு குஷி ஆகிடுது. இவ்வளோ நாள் எடுக்காதவன் 6 வருஷம் ஃபோன் எடுக்காதவன் இப்போ எடுக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணார். சார் ஒரு விஷயம் நடந்துட்டுப்பா, ஃபோன் எடுத்துட்டார். நீ இப்போ சொல்லு, அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் முதல்ல, நீ ஃபோன் எடுத்த உடனே ஒரே சொல்லு, நீ கடன் கொடுக்கணும், நான் வாங்கிக்கணும், உன்னால் என்ன முடியுதோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஒரு ஜிபே பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு 5000 ரூபா அனுப்பிச்சாராம். பல லட்சங்களுக்கு 5000 ரூபா ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு. இவர் பண்ணிவிட்டு இவர் யூஎஸ் போயிட்டார். அவங்க அம்மா எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க, வாங்கலாம் இந்த பக்கம் வந்துட்டீங்க போவீங்களா, என்ன இல்லை அவங்க கடன் கொடுத்துருந்தா வாங்கியிருந்தார் இல்லையா, அவர் திடீர்னு வந்துட்டார், பையன் ஊரில் இல்லை, அவர் வீட்டு மனை பத்திரத்தில் எங்கள் வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாரு, நான் கடனை கொடுத்து திருப்பி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னாங்க. சரி சந்தோஷம், நல்லது நடக்குது, விட்டுருங்கன்ட்டு. அவர் அப்புறம் அவர் ஊருக்கு போயிட்டு எல்லாம் வரும்போது அந்த மனுஷன் நேரில் வந்து பூரா பணத்தை செட்டில் பண்ணிட்டு போனார். இது நிதர்சனமாக நடந்தது. இந்த முகூர்த்தத்துடைய பலன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்ல, இது ஸ்டோரியெல்லாம் கிடையாது, ரியல் டைம் நடந்த விஷயம். அப்போ மைத்திரிய முகூர்த்தம்னு பேர். இது பேர். இந்த முகூர்த்தங்கள் அவ்வளோ கரெக்டாக வேலை பண்ணும். இந்த சதுர்த்தியின் போது கடன் அடைப்பதும் இதே போல தான். ஒரு நாளுமே நமக்கு ரிப்பீட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கோம். ஒரு காரியத்தை செஞ்சால் திருப்பி நம்ம வளர்த்தி கொடுக்கக்கூடிய விஷயங்கள்னு குளிகை நேரம்னு பேர். இந்த குளிகை நேரத்தில் கடன் அடைத்தாலும் இவர்களுக்கு கடன் அடைந்துவிடும். ஸோ அப்போது கடன் அடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கடன் அடையிறதுக்கான எண்ணத்துக்கு நம்ம கொண்டு போகணும் மனசு. நான் கடன் அடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். அவ்வளோக்கு இல்லையே நான் என்கிட்ட கையில் உண்டியல்னு வச்சுருப்போம் முன்னெல்லாம் இல்லையா, அந்த மாதிரி உண்டியலில் போட்டுருவோம். முருகன் வேண்டின்னு, சாமி எனக்கு கடன் அடைச்சி கொடு அப்படின்னு வைங்க. இது ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் தான் நம்ம அந்த காலத்தில் நம்ம போட்டிருந்தோம். வீட்டில் ஒரு காலம் உண்டியல் வச்சுருப்போம், எதாவது வேண்டிட்டு அந்த உண்டியலில் போடுவோம், இல்லைனா முடிஞ்சு வைப்போம், ஒரு மஞ்சள் துணியில் எடுத்து முடிஞ்சு வச்சுருவோம். அப்போ வேண்டிப்போம், எனக்கு கடன் அடையணும்னு வேண்டிப்போம். அடைஞ்சது இல்லை, எப்படி அடைஞ்சது ரீசனு தான். இப்போ வந்து கடன் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். பணம் வரதுக்கு உண்டான வழிகள் வந்து தெரியணும் இல்லையா? ஸோ அதை வந்து எப்படி நீங்கள் சொல்ல போகிறீங்க? அதான் சொன்னேன் முதல்ல, அஸ்வினி அப்படிங்கிற நட்சத்திரத்தோடைய சூக்ஷ்மம் எப்படின்னாக்கா, இந்த பக்கம் அடைக்கணும்னு எண்ணம் கொடுத்தவொடனே இன்னும் 2 இடத்த ஓப்பன் பண்ணி கொடுக்கும், உங்களை ஆப்பர்ச்சுனிட்டியும் கிரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த அஸ்வினி அனுஷமும் அவ்வளோ ஸ்ட்ராங். அது அனுஷம் மௌனமாக இருந்து சாதிக்கும்னு சொன்னேன். அதுக்கு தான் எதையுமே நீங்கள் ஓடிட்டே இருந்தால் ஒன்றும் புரியாது, நின்னோம்னா ஆஹா இதான் பிரச்சனையா. ஒரு வண்டியை ஓட்டுறோம், ஏதோ சத்தம் கேட்குதுன்னு கேட்க முடியுமா? உட்காந்து ஆஃப் பண்ண பிறகு தான் வண்டியை ரிப்பேர் பண்ணுறோம், மிஷினை ரிப்பேர் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம் இல்லையா? அப்போது ஒரு சத்தத்தையோ இல்லை விஷயத்தையோ நம்ம புரிந்து கொள்ள வேண்டாம், அந்த இடத்துல நிறுத்தணும், நிசப்தம்னு கொண்டு வரணும், அமைதி. அதனால தான் யோகாலாம் பண்ணுறோம் இல்லையா, அமைதியாக தான் இருப்போம் பார்த்துருக்கீங்களா? மனதை அமைதிப்படுத்த போது அனுஷம் ஒர்க் பண்ணிடும், மனதில் அமைதிப்படுத்தி நம்ம யோசிக்கும் போது அஸ்வினி ஒர்க் பண்ணிடும். அப்போது ஒருத்தர் அமைதியாக யோசித்து நிதானிச்சுக்கிட்டாலே, பாதி விஷயம் என்னென்னா நிதானமே இல்லை. நம்மக்கிட்ட ப்ராப்ளமே என்னென்னா பதைக்கிறோம். நீ ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப்பில் இருந்தனால இப்போமே பதைக்கிறோம். அந்த பதைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இதுதான் இழுபறியாக போயிடுது. முதல்ல இருங்க, நம்ம ஒரு சினிமாவில் சொல்லுவான், முதல்ல நில்லு அப்புறம் சொல்லுன்னுவான். அது மாதிரி முதல்ல நில்லுங்க அப்புறம் சொல்லுங்கன்ற போது அப்போ நிதானிச்சிடும் நம்ம மைண்ட். என்ன ஆகணும், ஓகே நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் நிற்கணும், இப்போ யோசிக்கணும், தென் ப்ரொசீட் பண்ணோம். அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கேட்டிங்க இல்லையா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பக்கத்துலேயே இருக்கும், நமக்கு தெரியாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ தான் ஆஹா இங்கேயே இருக்குது பார்த்தியா அப்படின்னுவோம். அவசரத்தில் அண்டாக்குள்ளே கையை நுழையாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி தான் அவசரமாக போவோம், நுழையிலேண்ணா அது இருக்கியா நீ அவசரத்தில் அண்டாவை திருப்பி வச்சிருக்கியா அப்படின்னா ஆஹா ஆமா அப்படின்னு. ஏன்னா இப்போ வந்து பிரச்சனையில் இருக்கும் பொழுது அதற்குண்டான சொல்யூஷன் கண்ணுக்கு முன்னாடியே இருந்தாலுமே தெரியாது. இப்போ நம்ம ஜோதிடர்கிட்ட போகிறோம் அணுகிறோம் அப்படிங்கும் பொழுது தான் அவங்க ஒரு வழிகாட்டுதலாக இப்போ பிரச்சனைக்கு சொல்யூஷன் பக்கத்துலேயே இருக்குங்கிற மாதிரி நீங்கள் சொல்யூஷன்ஸ் வந்து சொல்கிறீங்க. ஸோ கடன் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் சார் கடன் ஏற்படுறதுக்கு? எல்லா விதமான நெகட்டிவ் எனர்ஜி நிறைய கொடுக்கறது 6ஆம் இடம்னு பேர், ரிணரோக சத்ருன்னு சொல்லுவோம். இந்த 6ஆம் இடம் சரியாக இல்லாத போதோ, இல்லை 6ஆம் இடத்தினுடைய தசை இருக்கிற போதோ, இல்லை 6ஆம் இடத்துலேருந்து தீய நட்சத்திரங்கள் உட்கார்ந்துட்டு அதனுடைய பார்வைகளை செலுத்தும் போதோ இவங்க வந்து கடனில் மாட்டுறது வழக்கம். லக்னாதிபதி சில நேரத்தில் 6ல் போய் உட்காந்து கட்டுப்படுவார், அப்படிலாம் ஆகும். அப்படிலாம் ஆகும்போது இவங்க கடனில் போய் சிக்கிக்கிறாங்க. அது சிக்கிறதுங்கிறது வழக்கமாக விடும். சிக்கல்லேருந்து எப்படி வெளியில் வர்றது, அதான் சொன்னேன். எல்லாருமே கடன் நல்லதுன்னு ஒரு வார்த்தையை கூட கொண்டு போயிடலாம். அப்படி கரை நல்லதுன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வர மாதிரி கடன் நல்லதுன்னு கூட கொண்டு போய்க்கலாம், இதெல்லாம் க்ளீனாக இருந்தால். இல்லைன்னு வச்சுங்களேன் கடன் தப்பாக போயிடும். இப்போ நிறைய பேருக்கு இந்த கிரெடிட் கார்டு ஸ்வைப்பிங்னு ஒன்று உண்டு. ஸ்வைப் பண்ணி இந்த கார்டுலேருந்து அந்த கார்டு ஸ்வைப் பண்ணுறது, அடுத்த கார்டு ஸ்வைப் பண்ணுறதுன்னு போயிட்டு இருப்பாங்க. கடன் மல்டிஃபோல்டாக மாறிட்டு இருக்கும்.
இங்கே என்ன ப்ராப்ளம் வருது, நீங்கள் வாங்கினது ஒரு பொருள் கடனில் வாங்கியிருப்பீங்க, இப்போ வட்டி தான் ஆகிட்டு இருக்குது. இப்போ உபரி வருமானத்துக்கு இல்லாமல் உபரி செலவுகளை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. 12ஆம் இடம் வேலை பண்ணிருக்கு. அப்போது 6, 8, 12 வேலை பண்ணியிருந்ததுன்னா உங்களுக்கு கடன் நிறைய ஆகிடும். சிம்பிள். அப்போ 8ங்கிறது எதிர்பாராத விதத்தில் எங்கே கிடச்சா உண்டு இல்லையா? அப்போ எப்போ வரும்? நிதானிக்கணும். 12ங்கிறது வீடு. அமைதியாக போய் படுத்து கொஞ்ச நேரம் யோசிக்கணும், எங்கே தான் பிரச்சனை பண்ணேன். யோசனை பண்ணினா தான் பாதி விஷயம் சால்வ் ஆகும். அப்போ தான் இந்த விஷயங்கள்லாம் மைண்டில் வரும். ஓஹோ, இப்படி ஒன்று இருக்குது சொன்னாங்களே, ட்ரை பண்ணுவோமே. இப்போ சமீபமாக நடந்ததே சொல்கிறேன். ஒரு காணொலியில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கடன் பற்றின விஷயத்துக்கு சொல்லியாச்சு. அது ஏதோ ஒரு காணொலியில் ஏதோ ஒரு எக்ஸ் நம்பர் பார்த்துட்டார். அவர் இப்படி ஒன்று நடந்துட்டு இருக்குதா அப்படின்னு, சரி இன்றைக்கி அடைச்சிருவோம் அப்படின்னு ஒரு 20 லட்ச ரூபா, மொத்தம் 60 லட்ச ரூபா கடனா. 20 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் கட்டிடுவோம். முதல்ல கட்டி விட்ருவோம். முதல்ல ஏதோ கட்டணும் இல்லை, கட்டிவிடுவோம். கட்டிட்டு தான் பார்ப்போமே இவர் சொல்கிற நியாயமாக பார்த்துப்போன்னு பண்ணிட்டாராம். பண்ணிவிட்டு திரும்ப வரத்துக்குள்ளாரையுமே இன்னொரு நண்பர் இவருக்கு கொடுக்க வேண்டிய 20 லட்சம் இவருக்கு கிரெடிட் ஆகிடுச்சான். உடனே எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவர் யாரோ எவரோ என் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, நீங்கள் யார், நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன கேட்டுட்டு என் ஆஃபீஸ்க்கு வந்து எதுக்கு நானே என் காலில் விழுங்க, நான் என் காலில் விழா, சாமி காலில் விழுகு, முருகன் உனக்கு அருள் கொடுத்துருக்கேன், நல்லது செஞ்சுருக்கு, விட்டுடு அப்படின்னு. அப்போ சொல்கிறாரு, இது நல்லா இருக்குதுங்க, நல்லா சூப்பராக பலன் ஆகுதுங்கன்றார். இதுதான் ஃபீட்பேக் எனக்கு. இந்த மாதிரி நான் ஒரு ஃபீட்பேக் நிறைய வாட்டி பார்த்துட்டேன். அதனால் எனக்கு வந்து இது புதுசு கிடையாதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. கோடிக்கணக்கில் கடன் இருந்தே அடைச்சி பார்த்துட்டோம். அதனால் ஈஸியாக இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி அதுவே க்ரியேட் பண்ணும். அதுவும் சொல்லித்தரேன். நீங்கள் கொஞ்சம் வைடு ஓப்பனாக இருக்கணும். அதாவது நம்ம செவிகளையும் கண்களையும் நம்ம திறந்து வைக்கணும். எங்கே வேணும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா டு மேக் ஃபர்தர் மோர் மணி. இந்த கடனை அடைக்கிறதுக்கான ஈக்குவல் பெனிஃபிட்ஸ் எங்கன்னா கிடைக்கான்னு தேடுங்க. அது பேர் தான் ரீஸ்ட்ரக்சரிங்னு சொல்லுவோம். நார்மலாக ஃபினான்ஸ் டெர்மினாலஜி தெரிஞ்சவங்களுக்குலாம் தெரியும். ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். நான் எங்கே இருக்கிறேனோ அந்த நெக்ஸ்ட் கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு காசு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் அதாவது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, ரயில்வே தண்டவாளத்தில் நிற்கிறீங்க, 8th அப்படி நல்ல எக்ஸ்பிரஸ் ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணணும்? முதல்ல தண்டவாளத்தை விட்டு வெளியே வரணும். நான் வந்து கொடியாட்டுவேன், கையாட்டுவேன், அதெல்லாம் வேணாம். முதல்ல வந்து நில்லுங்க. இதுதான் முதல்ல செய்யணும். இந்த கடன் அப்படிங்கும்போது கடனை விட்டு வெளியில் வரதுக்கான முதல் வேலை ஃபஸ்ட்டு நின்று வெளியில் நின்று, இன்னத்தினால கடன் ஆச்சு நமக்கு, கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக எல்லா கடனுக்கும் ஆன்சர் இருக்குது. கடன் அடைக்க முடியாதுன்னு சொன்னால் மனசு இல்லைன்னு வச்சுக்கலாம். உண்மையை சொல்லணும்னா அப்படி தான். இல்லைன்னா உங்கள் ஜாதகத்தில் சரியா இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஜாதகத்தை கொஞ்சம் செக் பண்ணணும். கொஞ்சம் கடன் அடைக்க முடியுமா முடியாதா, இதுதான் சுச்சுவேஷனா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் டெப்த்தை பார்க்கணும். சிலவங்களுக்கு செக்கு வரும், திருப்பி போயிடும், அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் செக் பண்ணணும். அங்கே உள்ளே போய் இந்த தசை நல்லா இருக்குதா, இது இல்லையா, இதுக்கு தான் கொஞ்சம் அங்கே உட்காந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஓப்பனாக பார்த்தீங்கன்னா ஒரு கடன்றது அடைகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் சொல்லிட்டேன். இந்த முகூர்த்தங்கள்லாம் டெஃபினட்டாக கடையை அடிச்சு கொடுத்துருதுன்னு பார்த்துட்டோம். இதுக்கு மேலே ஆகலைங்களா, அப்போது ஸ்பெஷலிஸ்ட் வரணும். அது வரைக்கும் ஸ்பெஷலிஸ்ட் வரமாட்டோம் பிக்சரில். அந்த மாதிரி நேரத்தில் டெஃபினட்டாக ஆலோசனைகளுக்கு நிறைய ஜோதிடர்கள் இருக்கிறோம், அவசியம் ஹெல்ப் பண்ணும். ஓகே சார், ரொம்ப சிறப்பாக வந்து சொன்னீங்க. ஏன்னா கடன் சார்ந்த பிரச்சனையில் தான் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான தீர்வு அப்படிங்கும் பொழுது இந்த பதிவு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ கடன் சார்ந்த பிரச்சனைகளாகட்டும், பணம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே உங்கள் வாழ்க்கையிலையுமே அது இருக்குது அப்படிங்கும் பொழுது ஒரு கன்சல்டேஷன் எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக செக் பண்ணி உங்களுக்கு உண்டான கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு ஸோ உங்களுக்கு உண்டான தீர்வுகளை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.